அவருக்கு நல்லது பண்ணதானே நாம அவருக்கு வேலையே கொடுத்துருக்கோம். நல்லா கொடுத்தீங்க சார் வேலைய. என் காலுக்கு கீழே கிடந்த பயலுக்கெல்லாம் நான் செருப்பு துடைக்கிற மாதிரி வேலை. இதுக்குதான் 2 பேரும் தேடி வந்து என்கிட்ட பேசுனீங்களா? கருணாகரன் சார், இப்ப போஸ்டிங்லாம் முக்கியம் இல்ல, நீங்க கம்பெனிக்குள்ள இருக்கணும், அதான் முக்கியம். சார் சும்மா ஏதாச்சும் சொல்லாதீங்க சார். நீங்க எல்லாரும் உங்க வசதிக்கு ஆள் வேணும்னு என்ன கம்பெனிக்குள்ள வா வான்னு வர வச்சிட்டீங்க. நான் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு இருக்கேன் சார். கொஞ்சம் பொறுமையா இருந்தா எல்லாம் சரியாயிடும். வெளியில இருந்துகிட்டு எதுவும் பண்ண முடியாது. எங்க தேவைக்கு எங்க வசதிக்கெல்லாம் இல்ல. இத்தனை வருஷமா இந்த கம்பெனில சின்சியரா வேலை பார்த்ததுனால நீங்க கம்பெனியை விட்டு போக கூடாதுன்னு நாங்க நினைக்கிறோம், அவ்வளவுதான். நானும் எவ்வளவோ சொல்லிட்டேன் அரவிந்த், புரிஞ்சுக்காம டென்ஷனாவே இருக்காரு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஆபீஸ்க்கு வந்திருக்காருல்ல, அதுவும் அவர் இருந்த இடத்தை விட கீழே இறக்கி உட்கார வச்சுட்டான் மகேஷ். ஃபர்ஸ்ட் டே தானே, போக போக புரிஞ்சுப்பாரு. மித்ரா, இந்தா இதுல ஒரு சைன் பண்ணு. ஆமா, இந்த ரகு கருணாகரன் சார் பேரை சொன்னா. ஆனந்தி பிரச்சனை இல்ல, கருணாகரன் சாருக்கும் சம்பந்தம் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கானே மகேஷ், அது என்ன விஷயம்? என்ன 2 பேரும் சைலண்டா இருக்கீங்க? என்ன விஷயம்? சார் எவனையோ காப்பாத்துறதுக்கு என் பேரை சொல்லிட்டு போயிட்டான் சார் அந்த ரகு. மகேஷ் சார் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டு பேசுறாருன்னா நீங்க வேற ஏன் சார்? என்ன மித்ரா, நீ என்ன சொல்ற? கருணாகரன் சார நம்பலாமா? அரவிந்த், நீ எதுக்கு இப்போ தேவையில்லாத விஷயத்தை பத்தி என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க? அன்பு ஆனந்தியும் கருணாகரனை பிளேம் பண்றாங்கன்னா, மகேஷும் அதை நம்பி கேள்வி கேட்கிறானா, அதுக்கு பதில் சொல்லி ப்ரூவ் பண்ண வேண்டியது கருணாகரனுடைய பொறுப்பு. அந்த விஷயத்துல கருணாகரனை பத்தின ஒப்பீனியனை நான் எப்படி சொல்ல முடியும்? தப்பான கேள்வியை நீ என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்க.